ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்பயும் போல் செக்ஷனல் மார்க் தான் எடுக்க போகிறோம். சரி வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் தட் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். என்ன எழுதுதா? ஓகே எழுதுது. Okay. Okay, start. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்களா? 328 டேஸ் இருக்கும் பிப்ரவரியில். ஸோ 25 வரும். அதுக்கப்புறம் இது ஒரு 31, 17, 7, 8, 12, 13. ஸோ நான் 3, 6, 7, ஸோ 73 டிவைடட் பை 365 டேஸ் இருக்கும். ஸோ இன்ட்டு 5 போடலாமா? 73 இன்ட்டு 5 போடுங்க. 15, 35, 36 கரெக்டாக. ஸோ 1/5ங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 2000 இன்ட்டு 6 இன்ட்டு 1/5 is divided by 100. 4. அப்போ 6 4s are 24. So answer 24. 2024 is a leap year. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 23 is not a leap year. ஸோ 20 பக்கத்தில் உள்ள லீப் இயர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? The least number which when diminished by 8 is divisible by ஓகே 5 டேபிளில் 5ஓட டிவிசிபிலிட்டி ரூலு, 3ஓடது, 4ஓடது கரெக்டாக. ஓகே 5 2 2 8ல் 8 போச்சுன்னா 5 2 2 0, 5 9 3ஆல் டிவைட் ஆகும், 1 2 4ஆல் ஆகும், 5ஆலையும் ஆகும் கரெக்டாக. 29ஆலே ஆகணுமா? 29ஆல் ஆகணும். இப்போ 5 2 2 8 டிவைடட் பை 29, 29 ஸோ 1 4 ஒரு 12 3 2 29 6 4 12 29 இன்ட்டு 8 போட்டுக்கிறேன். 72 16 23 வருதே. 29 ஆகுதுப்பா. ஸோ இதுதான் கரெக்டா. இது ஆகுமா? இது 3ஆல் டிவிசிபிள் ஆகாது. 7 6 ஓகே 16 12 ஆகும். அது 12 இதுவும் ஆகாது. இந்த 51 37 பாருங்கள். இதில் 8 மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறேன். 8 மட்டும் என்ன? 5129 ஆக இருக்கும் கரெக்டாக. 5129 29ஆல் டிவைட் ஆகுன்னு பார்க்குறோம். 29 1 டைம் போகுது. ஸோ 11ல் 2 4ல் 2 ஓகே 2 போட்டுக்கிறேன். 232னா 29 to 7 போட்டுக்கிறேன். 3 63 14 ஒரு 2 இப்போ 203 கரெக்டாக. இப்போ 7 டைம் 19 வருது. ஸோ ஆகாது கரெக்டோ? ஆகாது. ஸோ இதுதான் ஆப்ஷன் A. அடுத்த கொஷின். 6 apples 6 mangoes equal to 216. The cost of an apple is decreased by 30%, but the mangoes remains the same. Okay, 5 apple, mango remains the same. 5 apple, 8 mangoes is equal to 162. ஆனால் ஆப்பிள் காஸ்ட் ஆஃப் அன் ஆப்பிள் இஸ் டிக்ரீஸ்டு பை 30%. 30% டிக்ரீஸ் ஆகுதுன்னா 7/10 கரெக்டாக.
இன்ட்டு 7/10 இன்ட்டு 7/10 மேங்கோ எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ 2ஆல் இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? 7x ப்ளஸ்ஸு 16y இஸ் ஈக்குவல் டு 162 இன்ட்டு 2 போட்டால் 4 12 2 3 அப்போ 3 to 4 கரெக்டாக? இப்போ எக்ஸு ஒய்யை சால்வ் பண்ணணும். இது எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 3e 6ஆ? இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 7x ப்ளஸ் 7y இஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 7 2. ஸோ 21 25 அப்போ 252 கரெக்டாக? அப்போ 7x 7y இஸ் ஈக்குவல் டு 252 கரெக்டாக? என்ன ஆகும்? 6 ஒருத்தர் 9y வரும். இதில் போச்சுன்னா 2 7 இப்போ y இஸ் ஈக்குவல் டு 8. y இஸ் ஈக்குவல் டு 8னா x இஸ் ஈக்குவல் டு 28 கரெக்டாக? கேட்குறது 7 28 இன்ட்டு 7 56ஆ? 14 196. ஸோ 196 ப்ளஸ் 16 12 10 11 இப்போ 212 இது வரைக்கும் பாருங்க. 212. அடுத்த கொஷின். Bike travels 80 km the speed of 40 km. The next 45 km the speed. What is 80 km 40ல அதே மாதிரி நெக்ஸ்ட் 45 வந்து 15 80 ப்ளஸ் ஒரு 45 கரெக்டாக? ஸோ 2 3e 80 ஒரு 45 5e 125. ஸோ 125 இஸ் டிவைடட் பை ஒரு 5 2 5 25 25. அடுத்த கொஷின். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அமித் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஜட் இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 3 இப்போ 90 வருது. ஆவரேஜ் ஆஃப் அமித் அண்ட் அனன்யா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஜட் இஸ் ஈக்குவல் டு 70. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் 70 போட்டுக்கிறேன் கரெக்டா? இப்போ 20. ஒய் தான் யார்? அர்ஜுன். அப்போ 20 கூட ஒரு 2 போட்டால் 22. ஆன்சர் இஸ் 22. அடுத்த கொஸ்டின். ஏ ப்ளஸ் பி பார்த்தீங்க அப்படின்னா 14. ஏ மட்டும் பார்த்தீங்கன்னா 63. என்ன பண்ணலாம்? 14 63 7 டேபிளில் 2 டைம் போகும் 9 டைம் போகும் கரெக்டாக? இப்போ 18 இன்ட்டு 7 போட்டுக்கிறேன். 6 7 126 தான் எல்சிஎம். ஸோ இன்ட்டு 2 போட்டுக்கிறேன். இன்ட்டு 14 போனால் 7 டேபிளில் 2 டைம் போகும். இது வந்து 1 டைம் போகும் 8 டைம் போகும். இப்போ 9 டைம் போகும். இப்போ இன்ட்டு 9 கரெக்டாக? பி அலோன் கேட்குறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 9. ஏ இஸ் ஈக்குவல் டு 2னா இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 7 வரும். பி இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ 126 இஸ் டிவைடட் பை ஆஃப் ஆஃப் த ஒர்க் இஸ் டிவைடட் பை 7. 63 9. ஆன்சர் 9. ரேஷியோ ஆஃப் டூ நம்பர் 7 11 இருக்குது. ஓகே 7 110 வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10. ஓகே 7x. ஓகே 7x 10 and second number is decreased by 20. Ratio becomes 2:3. இப்போ 21x plus 30 equal to 22x minus 40. இப்போ என்ன ஆகும்? இப்போ x is equal to 17 கிடைக்கும். What is the sum of the original numbers? 18 into 7 போட்டுக்கலாமா? 6 1260. அடுத்த கொஸ்டின்.
ஜெகதீஷ் 5 நாளில் முடிக்கிறான். கமல் பார்த்தீங்கன்னா 18 நாளில் முடிக்கிறாங்க. எல்சிஎம் எடுக்கிற 5 90யா 5 18 கரெக்டா? They started the work but after 3 years Kamal left. அப்போ they started the work 23 into 3 போட்டுக்கிறேன் 9 6. இப்போ 90ல் 69 போச்சுன்னா ரிமைனிங் ஒர்க் தான் கேட்குறாங்க. 8 10ல் 9 போச்சுன்னா 1 8 2 21. ரிமைனிங் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் பை ஜிதீஷ் 18. 7 டைமு 6m 7/6. ரிமைனிங் ஒர்க் தான் கேட்குறாங்க. ஓல் ஒர்க் பார்க்கணும். ரிமைனிங் கேட்குறாங்கன்னா ஓல் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கணும். 7/6 இது ரொம்ப கஷ்டம். present cost of the plot is present cost of the cost after a year it cost increased to percentage increase கேட்குறாங்க. 297 112079. ஸோ 8 17 7 8 1 0 7 7 is divided by 112079 into 100. இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இப்போ பாருங்களேன். இப்போ 112079 ஓகே இன்ட்டு 7 போட்டுக்கிறேன். நான் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 3 6 49 55 14 8 7 ஓகேவா? இப்போ இதையும் பாருங்கள். நியரஸ்ட் வேல்யூவாக தான் இருக்குது கரெக்டாக? அப்போ ஆன்சர் ஒரு 0 போட்டுக்கணும் கரெக்டாக? அப்போ அந்த ஆன்சர் வந்து 7க்கு கீழே உள்ள நம்பராக இருக்கும். 70 கீழே உள்ள நம்பராக இருக்கும். 70க்கு கீழே உள்ள நம்பர் 69 தான் இருக்குது. இப்போ டேலி ஆகக்கூடியது 69 தான் இருக்கும். ஸோ நான் வந்து கெஸ்ட்டில் தான் போடுறேன். உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தால் டிவைட் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகும். கெஸ் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக 67 வராது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷாப் சேல்ஸ் கேண்டில்ஸ் இன் 2 packs. கேண்டில் ஏ வந்து 5 அப்போ 20. கேண்டில் பி வந்து 5 கேண்டில்ஸ்னால் 30. ஓகே இப்போ இதில் 5 இருக்குது, இதில் வந்து 5 இருக்கா? ஓகே இப்போ 50 ஒரு 10 5 தான் ஆவரேஜா? 5. அடுத்த கொஷின் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் திஸ் 4 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே 20 30 ஒரு 12 42. ஸோ 42 தான் நம்மளுக்கு 2289 அப்படின்னா சம் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஃபஸ்ட்டு அண்ட் தேர்ட் இப்போ 16 பார்ட் என்னன்னு கேட்குறான். 16 பார்ட் இது வந்து 8 டைம் போகும், 2 1 டைம் போகும் கரெக்டாக? இப்போ 2289 21 டிவைட் பண்ணுறேன். 21 1 டைம் போகும் 180. அப்போ 7 ஓகே 21 into 9 போடுறேன். 9 ஆகுதே 9. அப்போ 19. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ல் முடியணும். ஆன்சர் 2ல் முடியணும். இதோ அடுத்த கொஷின். ட்ரையாங்கிள் இருக்குது. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. டி அண்ட் இ ஆர் த பாயிண்ட்ஸ். டி இருக்குது, இ ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் பிசி. ஸோ டி வந்து ஏபியில் இருக்குது, இ வந்து பிசியில் இருக்குது. ஓகே இப்போ இப்படி இருக்கு இல்லையா? டிஏசி கரெக்டாக? டி வந்துட்டு ஏபியில் இருக்குது. ஓகே இ வந்து பிசியில் இருக்குது. ஓகே அவ்வளோ. பிடி பாருங்கள். பிடி வந்து 2 சென்டிமீட்டரு. ஏடி பார்த்தீங்கன்னா 19. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் அது ஏரியா இருக்கும். இது வந்து 9 இருக்கும். 19 ஸ்கொயர் என்ன? 17 19. இப்போ 1 6 261 கரெக்டா? இப்போ இதோட ஏரியா 261 இருக்காங்க. கேட்குறது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பிடிஇ? 4:2
BDE to ADC, ADEC. 19 into 19 என்ன வரும்? 1981 17 தானே வரும். 1 6 361 வரும். இங்கே 361 வரும். இப்போ ஓல் ஏரியாவில் இது தப்பு பண்ண மாதிரி இருக்கு. கரெக்டாக தான் போட்டிருக்கணும். ட்ரெபீசியம் 361 ஒரு 19 into 90, 99, 81, 8, 9, 171, 19, 116, 361. 361ல ஒரு 4 மட்டும் எடுத்துருங்க. ஆன்சர் 4:357 வருது. ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான். கரெக்டாக தெரியல என்ன பண்ணணும். Circumference lobest circles that is inscribed rectangle. ரெக்டாங்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் வைக்கிறாங்க. அதோட டைமென்ஷன் 281 இருக்கு. இது லென்த்து பிரெத்து. ஓகே, கேட்குறது சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. அப்போ 2r என்ன? 133 into 22/7. 1 14 3 + 3 6 6 3 16 9. இப்போ 19 into 22 8ல் முடியுமா? ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. 18 5 சார் 18 2 3 38 8 418. The dealer purchased selling and how much allows a discount and still gains 16 marked price. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸு சேலிங் ப்ரைஸுங்க. 100 ரூபாய்க்கு மார்க் பண்ணுறாங்க. 100ல் ஒரு 56 போகுது. 10 4 4 44 ரூபாய்க்கு சேல் பண்ணுறான். இப்போ அதே மாதிரி 100 ரூபாய்க்கு மார்க் பண்ணுறான். 169க்கு சேல் பண்ணுறான். 169 சேலிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. 44 into இதுதான் வந்து 6600. அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் 169 into 100. ஓகேவா? 00 இது 4 டைம் போகும். 600 போகும். 2 டைம் போகும். 300. இப்போ 150. 169 into 150. ஓகேவா? 0 5 50ல் முடியும் ஆன்சர். ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது 0ல் முடிக்கிற மாதிரி. ஆமாம், ஆப்ஷன் ஹே கரெக்ட். மோடு எது ரொம்ப ரிப்பீட் ஆகுது? 27 3 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. 32 பாருங்க. 1 2 3 4 32 4 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. 32 35 பாருங்க. 35 இல்லை 28 பாருங்க. 28 இல்லை. அப்போ 32 தான் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. sold a book. ஓகே, 100ல் 36 போச்சுன்னா என்ன வரும்? 4 64 பாட்டு தான் 154. அப்படின்னா 1 to 4 என்ன ஆகும்? 8 டேபிள் அடிக்கலாமா? 4 டேபிள் அடிக்கலாமா? சரி, இருங்க 2 டேபிள் அடிக்கலாம். 6 2 3 2 கரெக்டா? 3 1 1 6 1 6. ஸோ 4 டைமில் 4 டைம் போய் போகும். 1
3e 6 திரும்ப 4 டேபிள் அடிக்கிறேன் 12 3e 4 ஆன்சர் 4ல் முடியும் இது இருக்கு பாருங்க அடுத்த கொஸ்டின் இது காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது செல்லிங் ப்ரைஸ் 1 இருக்குது செல்லிங் ப்ரைஸ் 2 இருக்குது 100 ரூபாய் இருக்குன்னா 200 ரூபாய் இருக்குது அப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேலிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டாவது டைமில் ப்ராஃபிட் வந்து 7 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் அப்போ 2p இஸ் ஈக்குவல் டு 200 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் கரெக்டாக ஓகே அப்போ 200 மைனஸ் சிபி இஸ் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 100 மைனஸ் சிபி இப்போ 200 மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு 200 ஒரு 2 சிபி கரெக்டாக என்ன ஆகும் சிபி இஸ் ஈக்குவல் டு 0 வருது ஓ 7 தப்பு பண்ணுறேன் 7 இது வந்து 7னா 7p வரும் கரெக்டா ஐயோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பியா இருக்குது 7பியா இருக்குது இப்போ 7p இஸ் ஈக்குவல் டு 200 மைனஸ் சிபி அப்போ 200 மைனஸ் சிபி இஸ் டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 100 மைனஸ் சிபி இப்போ 200 மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு 700 ஒரு 7 சிபி ஓகே இப்போ இது இங்கே வந்ததுன்னா 6 சிபி கரெக்டாக இது வரும்போது 500 வரும் ஆகாது இது இப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு 500.6 250ங்க 250 300 இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜா ஓகே 250 ஒரு 3 நாள் அடிக்கிறோம் 27 இப்போ 5 ஒன்று 40 அப்புறம் வந்து ஒரு 39 ஸோ 1 ஓகே 71 வருது 100ல் ஒரு 71 போச்சுன்னா 9 21 இப்போ 21 இஸ் டிவைடட் பை 250 2 4 25 18 ஸோ ப்ராஃபிட் தான் வரும் 20% நியராக இருக்குது புக்கில் தான் போடுறேன் b square minus 4ac formula minus 4 the whole square minus 4kc k is equal to 4 எப்படி போடலாம் secant ஸ்கொயர்னு இருக்கு cos square theta 4னு போடலாம் ப்ளஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் 1 ப்ளஸ் கொசிக்கனா இது வந்து sin ஸ்கொயர் thetaன்னு போடலாம் ப்ளஸ் sin ஸ்கொயர் theta கரெக்டா இப்போ 4 மட்டும் காமனாக வெளியே எடுத்துடுறேன் 1ன்னு ஒரு ஆன்சர் 4 So the following is equal to 7:9 or 7:9. A plus b the whole square a square plus b square plus 2ab 33 square is equal to a square plus b square okay a plus b கொடுத்துட்டான் a plus b is equal to 33 a minus b கொடுத்துட்டான் இல்லையா 737 அடிச்சு விட்டுனா 2a is equal to 10 6 7 அப்போ a is equal to 35
A is equal to 35, A plus B is equal to 33. இப்போ A is equal to 35 plus B is equal to 33. B is equal to என்ன வரும்? -2 வருமா? -2. இப்போ என்ன வரும்? 35 minus 2 the whole square. இப்போ 33 the whole square தான் ஆன்சர் 9ல முடியும். ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு கரெக்டா? 1 2 3 4 ஓகே. 1 2 3 3 இது வராது, இது வராது. ஆப்ஷன் ஹே. ரொம்ப கஷ்டமாச்சு. சரி இருங்க ட்ரை பண்ணலாம். 90 minutes 4 9 2ங்க. இதை வந்து 90 கிலோமீட்டர் மினிட்ஸ் வந்து 6 மாத்திரம் இன்ட்டு 60 போட்டுக்கிறேன் கரெக்டா? இப்போ 0 0 ஆகிடும் கரெக்டா? 2 டைம் போகும், 3 டைம் போகும் கரெக்டா? இப்போ 4 9 2 இன்ட்டு 2 போட்டுக்கிறேன். 4 18 8 9. இப்போ 9 8 4 3 ஆல் அடிக்கிறேன். இப்போ 9ஆ? ஓகே. 8 2ஆ 6ஆ 2 4 8 அடிச்சிட்டோன்னா இப்போ 32.8ன்னு ஒரு ஆன்சர். 32.8 கரெக்டாக? இப்போ என்ன கொடுத்துருக்கான்? 44.8. இது வந்து 71.2. ஓகேவா? அப்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணுவோம், அதனால் எக்ஸ் வேல்யூவே என்னதுன்னா 32.8ன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 32.8 இன்ட்டு 5 இப்படி வரும் கரெக்டாக டவுன் ஸ்ட்ரீம்க்கு. ஓகே. இப்போ 44 8 32 8 ஓகே. இன்ட்டு 10 போட்டுக்கிறேன், இன்ட்டு 10 போட்டுக்கிறேன். என்ன ஆகும்? 712ன்னு வரும். இப்போ 5 to 8ன்னு வரும் கரெக்டாக? இன்ட்டு 5ன்னு வரும். இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0 பாயிண்டில் வரும் கரெக்டாக? ஏன்னா டினாமினேட்டரே ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. இதோட ஆன்சர் வந்து 1 பாயிண்ட் வரும். இப்போ ஆன்சர் 1 பாயிண்ட் சம்திங்கில் வரும். இதோ இருக்கு பாருங்கள், 1.8 தான் ஆன்சர் கண்டிப்பாக வரும், 0லாம் வராது. போட்டு போயிட்டே இருக்கலாம். உட்காந்து ஃபுல்லாத்தையும் கால்குலேட் பண்ண அவசியம் கிடையாது. சிமிலாரிட்டி என்ன கொடுத்துருக்கான்? ஓகே. ஏபிசி 11, பிசி 7, ஏசி பார்த்தீங்கன்னா 8, பிக்யூ 6. ஓகே. ஏ பை பி ஈக்குவல் டு பிக்யூ. அதே மாதிரி கியூஆர் ஏ பை பி பிசி. ஓகேவா? ஸோ ஏபி என்ன கொடுத்துருக்கான்? 11, பிசி என்ன கொடுத்துருக்கான்? 7, பிக்யூ என்ன கொடுத்துருக்கான்? பிக்யூ கொடுக்கல. பிக்யூவோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களே, இருங்க பிக்யூ கியூஆர் ஈக்குவல் டு 8:11 கரெக்டா? 8:11. சாரி, தப்பா ஈக்குவேஷனை மேக் பண்ணிட்டேன். இப்படி போடக்கூடாது. ஏபி பிசி ஏசி இஸ் டிவைடட் பை பிக்யூ கியூஆர் அதே மாதிரி பிஆர் ஈக்குவல் டு 8/11ங்க. 8/11. ஏபி என்ன கொடுத்துருக்கான்? 11, பிக்யூ தெரியல, ஈக்குவல் டு 8/11 கரெக்டா? இப்போ பிக்யூ வேல்யூ என்ன? 121/8 பிக்யூ கரெக்டா? ஓகே. இப்போ ஏபி என்னது? 1/, பிசி என்ன 7, பிக்யூ என்ன 121 இன்ட்டு 8 கியூஆர்.
வரலையே ஆன்சரு. எது தப்பு பண்ணிட்டேனா? எதையாச்சும் ஒன்று தப்பு பண்ணிடுவோம். 2 16 16 divided by 6 என்ன வரும்? 8/3 வரும். 8/3 8/3 into 3. இது வந்து 8ன்னு வரும். கரெக்டா? 3. ஓகே. 28 is divided by 3 into 8ன்னு வருது. கரெக்டா? Then ஆகும் 28 is divided by 3 1/2ன்னு வரும். 1/4. வர மாட்டேது ஆன்சரு. 2 16 வரும். is divided by 28 is divided by 3/9. 1/3 தானே வரும். கரெக்டா? இப்போ 28 into 3ன்னு வரும். கரெக்டா? 28 into 3. ஓகே. இதோட வேல்யூ 16 is divided by 6 into 3. 8ன்னு வரும். 16. 28 into 3 into 8 is divided by 16 1/2. கரெக்டா? இப்போ 14. 14 into 3 போட்டால் 1. 12 12 12 12 342 answer. diagonal இந்த சாம்னா தெரியுமே. ஒரு 3000 ஒரு 6000 9000 ரூபாய் சேவ் பண்ணுறான். இன்ட்டு 11. இப்போ 99000ன்னு வரும். கரெக்டா? ஓகே. தப்பு. 3000 ரூபாய் சேவ் பண்ணுறான். தப்பாக போட்டுட்டேன். ஓகே. 3000 ரூபாய் சேவ் பண்ணுறான். இன்ட்டு 11. இப்போ 3000 தனுஷ்க்கு 33,000 ரூபாய் அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான். 33,000 ரூபாய். Two numbers. P plus M is equal to 12. PQ plus M cube is equal to 360. PM என்ன? அப்போ PQ plus M cube is equal to PQ plus M cube plus 3PM P plus M தான் ஃபார்முலா. PQ plus M cube என்ன? 360 plus 3 PM P plus M என்ன? 12. PQ plus சாரி இது வந்து ஹோல் கியூப் வரும். கரெக்டா? P plus M என்ன? 12. இப்போ 12 the whole cube வரும். கரெக்டா? ஆகும் 12 into 12 into 12ன்னு கிடைக்கும். 360 plus 36 PMன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ 144 into ஒரு 12 போட்டுக்கிறேன். 1728ன்னு வரும். 1728ல் 360 போச்சு அப்படின்னா 6 3. இப்போ 1368 36ஆல் அடிங்க. 6 டைம் போகும். 2 டைம் போகும். 16 2 டைம் போகும். 48 8 டைம் போகும். 6 டேபிள் அடிக்கிறேன். 21 3 டைம் போகும். 3 டைம் போகும். 8 டைம் போகும். 38.
டைம் அப் ஆகுது. இந்த ஆன்சர் வந்திருக்கலாம், ஆனால் வரவே இல்லை. எயிட் பை 11 is equal to AB by PQ BC by QR. ஏபி வேல்யூ கொடுத்துட்டாங்க, பிசி வேல்யூ கொடுத்துட்டாங்க. வருது ஆன்சர் 11/8 is equal to பிசி என்ன வேல்யூ கொடுத்தாங்க? பிசி ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தானே. ஏழு. பிசி வந்து 7. QR 77/8 வருது ஆன்சர். 77/8 9 டெசிமல்ஸில் வருது ஆன்சர். I think answer is 9. 9 point something வரும். ஓகே, சப்மிட் பண்ணிடலாமா? ஸ்டக் ஆகி நிற்குது. ஒரு கொஷின் தப்பாக போட்டிருக்கேன். அச்சோ அச்சோ, இது எப்படி ஆன்சரே வரல எனக்கு. 8 11 ஏபி பிக்யூ என்ன தெரியாது நம்மளுக்கு. அதே மாதிரி பிசி கியூஆர் கரெக்டா? இப்போ 8/11 is equal to பிசி வந்து 7, கியூஆர் 77 is divided by 8 தானே வருது. ஏசி பை பிஆர் வருமா? இப்போ என்ன ஆகுனா 11 7 8 பிக்யூ கியூஆர் பிஆர் ஈக்குவல் டு 8/11. வரல, ஆன்சரே வரல. என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஏசி வச்சு போட்டிருக்காங்க. ஏசி வச்சு எப்படி போட முடியும்? ஓ மை காட், இந்த ரிலேஷனே பார்க்கல நான். ஐ திங்க் ஏபிசி சிமிலர் டு பிக்யூஆர்னு வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மாற்றிட்டாங்க பாருங்க, கியூபிஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை பார்த்துருக்கணும், பார்க்காம போட்டுட்டோம். அதனால் ஆன்சர் வரல. ஆன்சர் வந்து ஏபி பிசி ஏசின்னு இருக்கா. ஸோ என்ன பண்ணால் கியூபி பிஆர் அதே மாதிரி கியூஆர். கரெக்டாக கேட்குறது கியூஆர் கேட்குறாங்க. அப்போ 8:11 ஏசி வேல்யூ என்ன 8. இப்போ கியூஆர் ஈக்குவல் டு 8/11. அப்போ என்ன ஆகும் 88/8. ஆன்சர் இஸ் 11.
இந்த ரிலேஷனை மட்டும் மாற்றிட்டாங்க, அது பார்க்கவே இல்லை, அதுதான் ஆன்சர் வரல. இது இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம்? we have one formula for this. diagonal of the rhombus கொடுத்துருக்காங்க. diagonal 1ஐயும் diagonal 2 ஸ்கொயர் பண்ணி 4 சைட் ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். இப்போ 8x ஸ்கொயரா, அப்போ 64x ஸ்கொயர் ப்ளஸ் 225x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 சைட் ஸ்கொயர் 4a இஸ் ஈக்குவல் டு 102ன்னு கொடுத்துட்டாப்ப. அப்போ ஏ என்னவா இருக்கும்? a is equal to 2, 32 இருக்கா, 28 இருக்கும். side is equal to 28 the whole square இருக்கும். கரெக்டா? 102 இருக்கு. எப்படி வரும்? 22 வருது. ஓகே, இப்படியே வச்சுக்கலாம். which is equal to 4ன்னு வச்சுக்கோங்க. side is equal to என்னவா இருக்கும்? 102 is divided by 4ன்னு இருக்கும். கரெக்டா? கரெக்டா? அப்போ 2 to 5 64, 9 8 to 89, 289 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். என்ன ஆகும்? இன்ட்டு 4ன்னு போட்டுக்கணும். இப்போ என்ன ஆகும்னா 4 into 102 into 102 is 4/4ன்னு ஆகும். கரெக்டா? இப்போ 2 51, இதே மாதிரி 51 ஆகும். இப்போ நான் அப்போ x is equal to 51 is divided by 289 வரும். கரெக்டா? கேட்குறது ஏரியா ஆஃப் த ரோம்பஸ். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் என்ன? ஆஃப் diagonal 1 diagonal 2. கரெக்டா? ஆஃப் diagonal 1 diagonal 2. 1/2 8 into 15 into x square. 51 is divided by 289. 4 இது பார்த்தீங்க அப்படின்னா 5 டைம் போகும், 27 9 டைம் போகும், கூட வர மாட்டேங்குது எனக்கு ஆன்சர். ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தெரியல. ஓகே, ஐ வில் டெல் யூ லேட்டர். ஆன்சர் வரல எனக்கு. இது இந்த ஃபார்முலா வச்சு போடலாம். L plus f1 minus f0 is divided by 2f1 minus f0 minus f2 into h. ஓகேவா? இந்த ஃபார்முலா இருக்கிறதுல ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு f1, இது வந்து f0, இது வந்து f2. h பார்த்தீங்க அப்படின்னா 10, L பார்த்தீங்கன்னா 50. இதை சஃபிஷியன்ட் பண்ண ஆன்சர் வந்துடும். அடுத்தது இது ரொம்ப கால்குலேட்டிவான சம் தான். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 8222 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜான்வரி டெபாசிட் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு ஜூலையில் இதை டெபாசிட் பண்ணுறாங்க இதே அமௌண்ட்டை. அப்போ இது வந்து 1 இயர் கணக்கில் வரும், இது வந்து 6 மாதம் கணக்கில் வரும். அதே மாதிரி இந்த ஆஃப் இயர்லி பேசிஸில் இருக்குது. அப்போ 7.4 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும்? 3.7 வரும். அப்போ 100 பார்ட்டு தான் எனக்கு 8022 அப்படின்னா 3.7 என்ன அப்படின்னு செக் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்பர் 1ஆக மார்க் பண்ணிக்கணும். அது கூட 100 பார்ட்டு தான் எனக்கு 8022 அப்படின்னா எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 3.7 + 3.7 + 3.7 into 3.7 is divided by 100. The effective percentage பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? ஐ திங்க் it is near to 6.3.7 14. It is near to 7.4. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை நம்பர் 2 மார்க் பண்ணிட்டு 1 2 ஆட் பண்ணணும். 1 2 ஆட் பண்ணால் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுதான் ஆன்சராக இருக்கும். இட் இஸ் வெரி கால்குலேட்டிவ். ஓகே, இது பார்த்தோமா? இதுவும் ஆன்சர் வரலையே நமக்கு. இது வந்து ஏபியில் ஒன்று இருக்கு, பிசி. D is the point on AB. AB.
ஓகே. E is the point on BC. ஓகே. BD பாருங்க. BD பார்த்தீங்கன்னா 2. இப்போ இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 4ஆக இருக்கும். ADயோடது பாருங்க. AD ADயோடது பார்த்தீங்கன்னா 19. 19 ஸ்கொயர் பண்ணோன்னா 8 9 1 7 1 9 1 6 361 வரும் கரெக்டா? இந்த 361 வரும். ஓகே. Ratio of BDE 4:2 trapezium AD EC 361 இதுவா? டுவெண்ட்டி எப்படி வருது? ஓ மை காட். ஓகே. 361 இந்த ஏடியோடது 361. ஏடி மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. ஏடி மட்டும் தான் 19 பார்ட். நம்மளுக்கு வந்து ஏபி என்னவா இருக்கும்? 21ஆக இருக்கும். அப்போ ஏடி 21னா இது வந்து நம்மளுக்கு 441 இருக்கும். ஓகேவா? இந்த 441ல் 4 மட்டும் எடுத்துடணும். அப்போ என்ன ஆகும்? 4 3 7 வரும். இப்போ 4 3 7 4 ஆன்சர். நம்ம வந்து அந்த கணக்கடையில், அதனால் ஆன்சர் வரல. மற்ற சம்ம இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண ஆன்சர் வரும். diagonal 1 ஸ்கொயர் ப்ளஸ் diagonal 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் சைட் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் என்னென்னு கிடைக்கும். அந்த எக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஆஃப் இன்ட்டு diagonal 1 diagonal 2 சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர்.